வணக்கம் நண்பர்களே. இப்போ சென்செக்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் வந்து சென்செக்ஸ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா போன வருஷத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா 71,425 பாயிண்ட்ஸ்லேருந்து 86,159 வரைக்கும் பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஹையை பிரேக் பண்ணி போயிருக்காங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போக்கி 58,810 மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து 86,093க்கு மேலே ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு எப்படி ரன் ஆகியிருக்காங்கன்னா, போன மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் நடந்திருக்கு. இங்கே ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப் அப் நடந்து சைட்வேஸில் போயிருக்காங்க. அடுத்தது ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அதிலேருந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ்லேயே ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து போயிருக்காங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. இங்கே அதிகமாக செல்லர்ஸ் ஆகி மறுபடியும் சைட்வேஸ்லேயே போயிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகமான செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் கொஞ்சம் அதிகமான பேர் இருக்கிறனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதிலேருந்து தொடர்ந்து ஒன் சைடு மூமெண்ட்டாகவே ஒரு 3 days 4 days தொடர்ந்து இறங்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் அளவுக்கு அதிகம் கொஞ்சம் உருவாகியிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர்லேயே மேலே மூவ் ஆனாலும் கீழே செல்லர்ஸ் வந்து மறுபடியும் கீழே வந்திருக்காங்க செல்லாகி. ஆனால் மறுபடியும் அதிலேருந்து அவங்கள கீழே போகலை. அதிலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன் சைடாகவே மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 days 4 days தொடர்ந்து போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவாகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியும் செல்லிங் ப்ரெஷர் உருவாகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏன் செல்லிங் ப்ரெஷர் உருவானுச்சுன்னா நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் உருவாக காரணம் இங்கே ஒரு கேப் அப் நடந்திருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கேப் அப் நடக்கிறது இங்கே ஒரு பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு. இந்த மூமெண்ட்னால தான் இந்த மூமெண்ட்டில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சைட்வேஸ்லேயே இருந்திருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்காங்க. இந்த 2 days கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கேப்பை ஃபில் பண்ணோன்ட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணோன்னே மூவ் ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவாகிருக்கு. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஆகி மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் பையிங் ப்ரெஷர் ஆகி இந்த கேண்டில்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கேண்டில்ஸ் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு தொடர்ந்து எது வரைக்கும் போவாங்கன்னா ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக, போன வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மூவ் ஆவாங்க. அதை வந்து நம்ம வந்து திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு திங்கக்கிழமை தான் நம்மளால் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மார்க்கெட் அதிகபட்சமாக ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் போவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.